வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் கர்நாடகா ஸ்பெஷல் வாங்கி பாத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் சாதம் இது 20 நிமிஷம் இருந்தால் போதும். சூப்பராக குக்கரில் செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு நான் நைட்டே ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணியை ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை விசில்லாம் வைக்க தேவையில்லை, குக்கரில் சேர்க்கும் போதே சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் என்ன ரைஸ் எடுத்திருக்கேன்னா கோலம் ரைஸ் எடுத்திருக்கேன். இது ரிலையன்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இந்த ரைஸ் இந்த பச்சரிசி தான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ், புலாவ் இதெல்லாம் செய்கிறதுக்கு இதுக்கு நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் கழுவிட்டு. இந்த கத்திரிக்காய் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வெறும் தயிரோ இல்லை கடலை சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதை விட தயிரோட வெள்ளரிக்காய் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். வெங்காயம் சேர்த்தா அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது. இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இது 1 பாட் ரைஸ் மாதிரி தான் செய்ய போகிறோம். இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கடுகு பொரிய விட்டுக்கிறேன். 2 பிரிஞ்சி இலை, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 3 காஞ்ச மிளகாய் இது எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். ஸ்லைஸாக கட் பண்ண ஒரு வெங்காயம். இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். இது கூட 1 தக்காளி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக வதங்கவே அடுத்தடுத்தது சேர்த்துட்டே வரலாம். 1 கைப்பிடி அளவுக்கு பச்சை சுண்டல் ஊற வச்சுருந்தேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு அந்த சுண்டல் வதங்கினதுக்கப்புறமா நான் ஸ்டார்டிங்கில் 3 கத்திரிக்காய் சேர்த்தேன். ஆனால் நான் 1 கிளாஸ் ரைஸ் தான் எடுத்துருக்கனால ஒரு பெரிய கத்திரிக்காவே போதுமானது. இதுக்கு அந்த கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி 2 கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிட்டேன். கத்திரிக்காவை சேர்த்து 1 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். ஏன்னா வாங்கி பாத் பவுடர்லேயே காரம் இருக்கும். இது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் சாதம் இது எல்லாத்துக்கும் எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா 1 கிளாஸ் ரைஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் புளி தண்ணி ஸ்டார்டிங்கில் ஊற்ற மறந்துட்டேன். அதனால் இப்போ கொஞ்சமாக ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட போகிறேன். ஏன்னா அப்போ தான் அந்த புளியோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா தலான்னு கொதிக்கணும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து அந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போது நான் ரைஸை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டு திருப்பியும் கொதிக்க வச்சதுக்கப்புறமா தான் மூடி போட்டு மூடுறேன். அப்போ தான் மசாலா எல்லாம் அந்த ரைஸோட ஒன்று சேர்ந்து வரும். விசில் 3 விசில் வச்சு எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போது சூப்பரான கத்திரிக்காய் சாதம் நல்லா உதிரியாக ரெடி ஆகிடுச்சு. இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். லஞ்சுக்கும் கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்டான வாங்கி பாத் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் சாதம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.